श्री लक्ष्मी नृसिंह करावलंब स्तोत्रத்திலே 8வது श्लोकம் शैलाग्रभागपतमान हिरण्यडिम्ब संरक्षणाय मृदुभूत धराधिनाथा दैत्येन्द्रपुत्र हृदयासन मंगलांगा लक्ष्मी नृसिंह मम देहि கராவலம்பம். இதிலே 4 சம்போதனங்கள் இருக்கின்றன. சைலாகிரபாக பதமான ஹிரண்யடிம்ப சம்ரக்ஷணாய மிருதுபூத தராதிநாதா என்பது ஒரு சம்போதனம். தைத்தேந்திர புத்திர ஹிருதயாசனா என்பது 2வது சம்போதனம். மங்களாங்கா என்பது 3வது சம்போதனம். லக்ஷ்மி நிருசிம்ஹா என்பது 4வது சம்போதனம். 4 சம்போதனங்களுக்கு பிறகு எனக்கு கராவலம்பம் கொடு என்கிற பிரார்த்தனை. முதல் சம்போதனம் பூர்வார்த்தம் மொத்தத்திலும் இருக்கிறது. அதிலேதான் கதாம்சம் வருகிறது. சைலம் என்றால் மலை, அக்ரம் என்றால் உச்சி. சைலாகிர பாகம் மலை உச்சி பகுதியிலிருந்து பதமான விழுகிற என்று இங்கே இருந்தாலும் வாஸ்தவத்திலே கதையிலே தள்ளப்படுகிறார் என்று, பாத்தியமான என்று யாரோ சில பேர் அவனை தள்ளி விடுகிறார்கள். இரண்யகசிபனுடைய ஆணைப்படி அவனுடைய பணியாட்கள் பிரகலாதனை மலை உச்சியிலிருந்து உருட்டி விடுகிறார்கள். அவன் விழுகிறான். பதமான விழுகிற ஹிரண்யடிம்ப, ஹிரண்யன் குழந்தை இருக்கிறானே பிரகலாதன், அவனை சம்ரக்ஷணாய காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மிருதுவாக ஆகிவிட்ட தரா பூமி, அதாவது அவன் உருண்டு கீழே விழும் பொழுது பூமி மிருதுவாக ஆகிவிட்டாள் என்றால் மெத்தையில் விழுவது போல அவனுக்கு வலி தெரியாமல் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் கூட பெருமாள் கட்டளைப்படி பிரகலாதனுக்கு நோவு ஏற்படாமல் நடந்து கொள்கின்றன. தங்கள் சுபாவங்களை கூட மாற்றிக்கொண்டு அப்படி மிருதுபூத மென்மையுடன் ஆகிவிட்ட தரா பூமி தேவியினுடைய அதிநாதா பதியே, அந்த பூமிக்கும் கணவனானவனே என்பது முதல் சம்போதனம். தைத்தியேந்திரன் இருக்கிறானே ஹிரண்யகசிபு, அவனுடைய புத்திரன் பிரகலாதன், அவனுடைய ஹிருதயத்திலே ஆசனம் கொண்டவனே, அதிலே அமர்ந்தவனே, பிரகலாதனுடைய மனசிலே வீற்றிருக்கிறவனே, மங்களாங்க மங்களமான அங்க உரு அவயவங்களை கொண்டவனே, திருமேனி வர்ணனம். லக்ஷ்மி நிருசிம்ஹ, லக்ஷ்மி நரசிம்மனே எனக்கு கராவலம்பத்தை கொடு என்று பொழிப்புரை ஆகிவிட்டது. இப்பொழுது ஒவ்வொரு பதங்களில் இருக்கிற சௌஷ்டவத்திலே அனுபவிப்போம். முதலிலே கதை அம்சம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இருக்கிறது. பராசரரிடம் கேள்வி கேட்கும் பொழுதே மைத்ரேயர், விஷ்ணு புராணம் மொத்தத்திலேயும் மைத்ரேய பராசர சம்வாதம் தான் நடக்கிறது. மைத்ரேயர் பராசரரிடம் சில கேள்விகளை கேட்கிறார், சில கதைகளை சொல்ல வேண்டும் என்கிறார். பராசரர் அவருக்கு சொல்லுகிறார் என்று. இந்த பிரகலாத சரித்திரமும் அதே மாதிரி தான் இருக்கிறது. மைத்ரேயர் ஏதோ சில அம்சங்களை அதிலே தெரிந்து கொண்டு இப்படியாமே அப்படியாமே எனக்கு இது விவரமாக சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். க்ஷிப்த கிமத்ரிஷிகராதி தன்மமாக்யாதுமர்ஹசி. ஏதோ ஓரளவு நான் பிரகலாதன் கதையை ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறேன். க்ஷிப்தகா தள்ளப்பட்டான். கிம் எதற்காக அத்ரிசிகராத்தை மலை உச்சியிலிருந்து தள்ளப்பட்டான், தது அந்த காரணத்தை, அந்த தள்ளப்பட்ட கதையை மம எனக்கு ஆக்கியாத்தும் அருகசி நீர் சொல்ல வேண்டும் என்று மைத்ரேயர் பிரகலாதனுடைய கதையை கேட்கும் பொழுது மலை உச்சியிலிருந்து உருண்டு விழுந்தானாமே, தள்ளப்பட்டானாமே, அந்த கதையை சொல்லும் என்று தான் கேட்கிறார். எதற்காக இப்படி என்ற கேள்வியும் அதில் இருக்கிறது. கிம் என்பதற்கு அர்த்தம், கிம் என்றால் என்ன என்ற அர்த்தம், எதனாலே என்றும் அர்த்தம். எதனாலே அப்படி பிரகலாதனானவன் மலை உச்சியிலிருந்து தள்ளப்பட்டான் என்று கேள்வி. அதற்கான பதில் விஷ்ணு புராணத்தின்படி ஹிரண்யகசிபுருவாச்ச துராத்மா க்ஷிப்யதஹமஸ்மாதி பிராசாதாத் சதயோஜனாத் கிரிபிருஷ்டே பதத்வஸ்மின்
ஷிலாபின்னாங்க சம்மதி. ஹிரண்யகசிபு பேசினான், தன்னை சூழ்ந்திருந்த பணியாட்களிடம் பேசினான். துராத்மா, இந்த பிரஹ்லாதன் துஷ்டனாக இருக்கிறான். நாம் எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் நாம் சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை படிக்காமல் அவனாக சில பாடங்களை கற்பித்துக் கொண்டு மற்றவர்க்கும் சொல்லிக் கொடுக்கிறான். என்னிடம் வந்து எனக்கு பிடிக்காத விஷயத்தை தைரியமாக பேசுகிறான். அதனாலே இவன் துராத்மாவாக இருக்கிறான். தன்னை ஒத்த வயசு உடையவர்களுக்கெல்லாம் தன்னுடைய கொள்கைகளை இவன் பரப்பிக் கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். க்ஷிப்யதாம் அஸ்மாதி பிரசாதாதி, இந்த மாளிகை உச்சியிலிருந்து அவனை கீழே தள்ளிவிட வேண்டும். பிராசாதமே மலையின் மேல் இருக்கும் போல் இருக்கிறது, ஏனென்றால் சதயோஜனாத் என்கிறார். மிகவும் உயரமான மாளிகையிலிருந்து கீழே தள்ள வேண்டும். தள்ளுகிற வழியிலே கிரிபிருஷ்டே பதது என்கிறார். மலையினுடைய பிருஷ்டத்திலே போய் அவன் விழட்டும், மலை அடிவாரத்திலே விழட்டும். ஷிலாபின்னாங்க சம்மதி, மலையிலே எத்தனையோ சிலைகள் இருக்கும். சிலைகள் என்றால் பாறைகள். அந்த பாறைகள் இவனுடைய அங்க சம்மதியை பின்னமாக்கும் என்றால் பிளக்கும். இவனுக்கு உடம்பிலே இருக்கிற உடற்கட்டானது பிளவுபட்டு போகும். இவன் சின்ன பின்னமாகி போவான் இந்த மலையில் இருந்து உருட்டி விட்டோமானால். அந்த மாதிரியான தண்டனையை அவனுக்கு கொடுக்கலாம் இந்த துராத்மாவுக்கு என்று ஹிரண்யகசிபு பேசினார். ததஸ்தம் சிக்ஷிபு சர்வே பாலம் தைதேய தானவாஹ பபாதசோப்யதஹ க்ஷிப்தஹ ஹிருதயே நோத்வஹன் ஹரிம். ஸ்லோகத்திலே பதமான என்று ஒரு வரி இருக்கிறதே, சைலாகிரபாக பதமான என்பதற்கான ஸ்லோகம் இது. ததஹ, இப்படி ஹிரண்யகசிபு கட்டளையிட்ட பிறகு தம்பாலம், அந்த சிறுவனான பிரஹ்லாதனை, தைத்தேய தானவாக, அசுரர்களிலேயே 2 விதங்கள், திதியினுடைய புத்திரர்களாக வந்தவர்கள் தைத்தேயர்கள், தனுவினுடைய புத்திரர்களாக வந்தவர்கள் தானவர்கள். 2 பேரும் அசுரர் வகுப்பை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் சர்வே எல்லாருமாக சேர்ந்து சிக்ஷிபுகு தள்ளினார்கள். ஏன் எல்லாரும் தள்ளுகிறார்கள் என்றால், எல்லாரும் ஹிரண்யனுக்கு வசப்பட்டவர்கள், ஹிரண்யகசிபுவுக்கு கீழ்ப்படிபவர்கள். அவர்கள் தங்கள் யார் மேலேயும் ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் வந்துவிடக் கூடாதே என்பதற்காக அவனுடைய கட்டளையை உடனே நிறைவேற்ற துணிந்தவர்கள். அதனாலே எல்லாருமாக சேர்ந்து தள்ளிவிட்டார்கள். சோபி, அந்த சிறுவனும் கூட, அதஹா கீழே, க்ஷிப்தஹா தள்ளப்பட்டவனாக, பபாத விழுந்தான். அவர்கள் உருட்டிவிட்டால் இவனும் கீழே விழுந்தான். ஹிருதயேன உத்வஹன் ஹரிம், ஹிருதயேன தன்னுடைய ஹிருதயத்தினாலே, ஹரிம் பகவானை, உத்வஹன்னு தூக்கி பிடித்து கொண்டு. சில வியாக்கியாதாக்கள் வேடிக்கையாக சொல்லுகிறார்கள், தான் விழும்பொழுது தன்னுடைய ஹிருதயத்திலே இருக்கிற ஹரிக்கு எந்த காயமும் ஏற்படக்கூடாதே என்பதற்காக தன் மீது இருக்கிற அக்கறையையும் விட தன் ஹிருதயத்தில் இருக்கிற ஹரி மீது இருக்கிற பக்தி அதிகமானபடியினாலே ஜாகிரதையாக அந்த ஹரியை ஹிருதயத்திலே வகித்து கொண்டு இவன் புரண்டு விழுந்தான் என்று. அவ்வளவு அதிகமான ஹரி பக்தி உடையவன் தன்னுடைய ஹிருதயத்திலே ஹரியை வகித்து கொண்டிருந்ததை இந்த ஸ்லோகத்திலே தைத்யேந்திர புத்திர ஹிருதய ஆசன என்று நாம் பார்க்கிறோம். தைத்யேந்திர புத்தனுடைய ஹிருதயத்திலே ஆசனம் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறவனே லட்சுமி நரசிம்மனே என்று. பதமானம், அப்படி விழுந்த பொழுது என்ன நடந்தது, அதே விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது.
பதமானம் ஜகத்தாத்ரி ஜகத்தாதரி கேசவே பக்தி யுக்தம் ததாரைனம் உபசங்கம்ய மேதினி. பூமாதேவியானவள் மேதினி, மேதினி மகதி மகி என்று வேதத்திலே பாராட்டப்பட்டவள். பூசூக்தத்திலேயும் மேதினி என்கிற திருநாமம் வருகிறது. மேதினி தேவி வசுந்தரா சாத், வசுதா தேவி வாசவி என்று. அவள் ஜகத் தாத்ரி, உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறவள். அந்த பூதேவியானவள் பதமானம் விழுகிறவனை ததார தாங்கி பிடித்துக் கொண்டாள். ஏனென்றால் ஜகத்தாதரி கேசவே பக்தியுக்தம், அவன் பகவானிடம் பக்தியோடு கூடினவனாக இருக்கிறான். கேசவன் என்கிற பகவானானவன் ஜகத் தாதாவாக இருக்கிறான், உலக படைப்பாளன். அவனிடத்திலே பக்தி கொண்ட காரணத்தினாலே, அதாவது தன்னுடைய பத்தியினிடம் இவன் பக்தனாக இருக்கிறான் என்ற காரணத்தினாலே உபசங்கம்ய நெருங்கி வந்து பூதேவி தன் உருவத்தாலேயே நெருங்கி வந்து, அதாவது தேவதா ரூபத்தாலேயே ஏனம் இந்த பிரகலாதனை ததாரா தாங்கி கொண்டாள். ஒரு ஸ்திரீ ரூபத்தோடு வந்து அவனை தாங்கினாள் என்றும் சொல்லலாம். அப்படி சில பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். அல்லது தான் தரையானபடியே இருந்து கொண்டு கூட ததாரா அவனை மிருது பூதையாக தாங்கிக் கொண்டாள். ஏன் பூதேவி இப்படி குறுக்கிட்டாள் என்றால், தன்னுடைய பதியான கேசவன் ஜெகத் தாதாவாக இருக்கிறானே, அவனிடம் பக்தியுடன் இருக்கிறான் இந்த சிறுவன் என்பதனாலே விழுகிற சிறுவனை தரித்து கொண்டாள் பூதேவி. மிருது பூதரா என்று இந்த ஸ்லோகத்திலே இருக்கிறது. இதுவும் ஒரு விசித்திரமாக ஆச்சரியமாகத்தான் ஆகிவிட்டது. ததோ விலோக்யதம் ஸ்வஸ்தம் அவிஷீர்ணாஸ்தி பஞ்சரம் ஹிரண்யகசிபுஃ ப்ராஹ ஷம்பரம் மாயினாம்பரம். ததா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தம் அந்த பிரகலாதனை விலோக்கிய பார்த்தான் ஹிரண்யகசிபு. எப்படி இருந்தான் பிரகலாதன்? ஸ்வஸ்தம், ஆரோக்கியமாகத்தான் இருந்தான், திருடகாத்திரனாகத்தான் இருந்தான். உடம்புக்கு எதுவும் அவனுக்கு ஆகவில்லை. அபிஷிஹிர்நாஸ்தி பஞ்சரம், என்ன எதிர்பார்த்தான்? அவனுடைய அஸ்திகள் இருக்கின்றனவே, உடம்புக்குள்ளே இருக்கிற எலும்புகள், அது அந்த எலும்பு கூடு இருக்கிறதே அஸ்தி பஞ்சரம், விசீர்ணமாகிவிடும் என்று எதிர்பார்த்தான். அதாவது பொடி பொடியாக போய்விடும். பாறையிலே வெகு தூரம் உருளுவது, வெகு உச்சியிலிருந்து அதிக உயரத்திலிருந்து கீழே விழுவது என்பதனாலே அஸ்தி பஞ்சரமானது விசீர்ணமாகிவிடும், சிதறி போகிவிடும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார். ஆனால் என்ன நடந்தது? அவிசீர்ணாஸ்தி பஞ்சரம், எலும்பு கூடுக்கு எந்தவித ஹானியும் குறையும் ஏற்படவில்லை. ஸ்வஸ்தனாகவேதான் இருந்தான் அந்த பிரகலாதன். அதை பார்த்தான். ஹிரண்யகசிபு ப்ராஹ, இது முதல் தடவை இல்லையே, நாம் 3-4 ஸ்லோகங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். என்னென்னவோ பண்ணுகிறான் பிரகலாதனுக்கு. திக்கஜங்களை கூப்பிட்டு மெதிக்க சொல்லுகிறான், தந்தங்களாலே மோத சொல்லுகிறான், சர்ப்பங்களை கூப்பிட்டு கடிக்க சொல்லுகிறான் என்று பலவற்றை நாம் ஏற்கனவே பார்த்தோம், நெருப்பு உள்பட. ஒவ்வொன்றிலேயும் பிரகலாதன் தப்பித்தான் வந்திருக்கிறான். பிரகலாதனுக்கு ஏதோ ஒரு பிரபாவம் இருக்கிறது, அவனுக்கு ஏதோ மாயை தெரிந்திருக்கிறது என்றுதான் இவன் நினைக்கிறான். அந்த கேள்வியை கேட்க கூட போகிறான். ஹிரண்யகசிபு என்ன சொன்னான்? இதோடு நாம் நிறுத்தி விடக்கூடாது, இப்பொழுது நாம் பின்வாங்க கூடாது. அவன் எத்தனை தடவை தான் வென்று கொண்டே இருப்பான். வேறு விதமாக முயற்சிக்க வேண்டும் என்பதற்காக பிராஹ சம்பரம் மாயினாம்பரம், மாயாவிகளுக்குள்ளே சிரேஷ்டனாக
அவனுடைய சபையிலே இருந்த சம்பரன் என்கிறவனிடம் பேசினான் இரண்யகசிபு. உன்னுடைய மாயை திறமைகளை பயன்படுத்தி வேறு விதமான உபாயங்களை சொல்லு இந்த பிரகலாத வதத்துக்கு என்று பேசுகிறான். நாஸ்மாபிஷக்யதே ஹந்தும் அசௌ துர்புத்தி பாலகஹ. என்ன பேசுகிறான் சம்பரனிடம்? நாம் எவ்வளவோ வதோபாயங்களை பண்ணி பார்த்தோம். இவன் கொல்லப்பட வேண்டியவன் தான். ஏனென்றால் இவன் பாலகனாக இருந்தாலும் துர்புத்தி பாலகனாக இருக்கிறான். கெட்ட புத்தி வந்திருக்கிறது அவனுக்கு. ஆனால் அவனை கொல்ல முடியவில்லையே. அஸ்மாபிஹி ஹந்தும் ந சக்கியதே. இவனை மரணத்துக்கு ஆளாக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி பார்க்கிறோம். நாம் எதிலும் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறதே என்று சம்பரனிடம் ஹிரண்யகசிபு அதற்கு மேல் என்ன பண்ணலாம் என்பதை பற்றி கேட்கிறார். மிருதுபூதராஜிநாத சம்ரக்ஷணாய, இரண்டாவது வரி இந்த ஸ்லோகத்திலே சம்ரக்ஷணாய மிருதுபூதரா. சம்ரக்ஷணாய, இந்த பிரகலாதனுடைய சரீரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தரா பூமியானது மிருதுவாக ஆகிவிட்டது. கட்டாந்தரை என்பது பாறைகள் அடியில் இருக்கிற தரையானது எப்பொழுதும் கடினமாக இருக்கும். ஆகையாலே அங்கே விழுபவர்களுக்கெல்லாம் பலத்த காயம் ஏற்படும். அதனால்தான் அந்த தண்டனையை தேர்ந்தெடுத்தான் இரண்யகசிபு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. மிருதுவாக மென்மை உடையதாக ஆகிவிட்டது பூமி. தராதரத்திலிருந்து உருண்டு தராவில் விழுந்த பொழுது, தராதரம் என்று மலைக்கு பெயர், தரா என்று பூமி நிலத்துக்கு பெயர். இவன் மலை உச்சியிலிருந்து விழுந்து தரைக்கு வந்திருக்கிறான். தரை என்கிற தமிழ் பதமே தரா என்கிற சம்ஸ்கிருதத்தை சேர்ந்ததுதான். அப்பொழுது இந்த தரணி தேவி இருக்கிறாளே, பூதேவி, அவள் தானே தன்னுடைய சுவாவத்தை மாற்றிக்கொண்டு மிருதுவாகி விட்டாளாம். இந்த கதையை கேட்பவர்களுக்கு இது ஒன்றும் விசித்திரம் இல்லை. இதற்கு முன்னேயும் அப்படித்தான் நடந்தது. அக்னி பகவானவன் தன்னுடைய சுடுகை என்கிற சுபாவத்தை மாற்றிக்கொண்டு பிரகலாதனுக்கு சீதனாக ஆகிவிட்டான் என்று சில நாட்களுக்கு முன் பார்த்தோம். அதே போல பிருத்திவி தேவியானவள், பூதேவியானவள் தன்னுடைய காഠின்யம் என்கிற சுபாவத்தை மாற்றிக்கொண்டு பிரகலாதன் விழுந்த இடத்திலே மார்தவம் என்கிற மென்மை என்கிற சுபாவத்தை ஏறிட்டு கொண்டு விட்டாள். அதனாலே பிரகலாதனுக்கு காயம் இல்லாமல் போய்விட்டது. மெத்தையிலே விழுவது போலே விழுந்ததாலே அவனுக்கு வலிக்கவே இல்லை, நோவே இல்லை. இதற்கு முன்பு போன வாரம் நாம் பார்த்தோம், பிரகலாதனுடைய மார்பிலே யானைகள் வந்து தந்தங்களாலே குத்தின என்று சொல்லும் பொழுது அங்கே மார்பானது கடினமாயிற்று. அதுவும் தன் சுபாவத்துக்கு மாறாக விபரீத சுபாவத்தை தான் பெற்றது. எவ்வளவு கடினமாயிற்று என்றால் பாறைகள் போல மார்பு ஆகிவிட்டது. அதிலே வந்து யானைகள் தந்தத்தாலே குத்தினால் அந்த தந்தங்கள் தான் ஒடிந்து போயின என்று பார்த்தோம். இப்பொழுது அதற்கு நேர் எதிராக ஒரு வஸ்து இன்னும் கடினத்தரமாக ஆயிற்று என்று போன தடவை பார்த்தோம். இப்பொழுது கடினமான வஸ்து காഠின்யத்தை விட்டுவிட்டு மிருதுவாகி விட்டது என்று பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் பொது என்ன என்றால் தன்னுடைய இயல்பான குணங்களை கூட மாற்றிக்கொண்டு பிரகலாதனுக்கு நோவு வராதபடி இந்த வஸ்துக்கள் ஸ்வபாவ மாறுதல்களை பெற்றன என்று. இதற்கு முன் யானை தந்தங்களும் முறியும்படி பிரகலாத பக்ஷசானது கடினமாயிற்று என்று சொன்னார் போலே இப்போது உயரத்திலிருந்து விழுகிறவனுக்கும் காயம் ஏற்படாதபடி பூமி தரையானது மிருதுவாயிற்று என்கிறார். ஏனென்றால் பிரகலாதனுக்கு நோவு ஏற்படக்கூடாது என்பதாலே. இதெல்லாம் விசித்திரங்கள். போன ஸ்லோகத்திலே பார்த்தோம், விசித்திர விசேஷ என்று. இப்படி விசித்திரங்கள் எல்லாம்
நடைபெற்றது என்பதை வர்ணிக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற விசித்திரம் மிருது பூதரா என்று, தரையே மென்மையாக ஆகிவிட்டது என்று. மிருது பூதராதிநாதா, அந்த தரா இருக்கிறாளே பூதேவி, அவளுக்கு அதிநாத அதிபதியானவனே, பூதேவியினுடைய கணவனே என்ற அர்த்தம், பூதேவியினுடைய நாயகனே என்று. பகவான் பூதேவிக்கு நாயகன் என்பது பல இடங்களிலே பிரசித்தமானது. மகேஷ்வாசோ மகி பர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கதி என்ற வரியிலே சகஸ்ர நாமத்திலே மகி பர்த்தா என்று ஒரு திருநாமம், பூமியினுடைய பர்த்தாவாயிருக்கிறவன் பகவான் என்று. அதற்கும் மூலமாக ஆதாரமாக பிரமாண வச்சனம் உண்டு வேதத்திலேயே. ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்ன்யோ அஹோராத்ரே பார்ஸ்வே என்கிற புருஷ சூக்த பகுதியிலே பகவானுக்கு லக்ஷ்மி தேவியோடு கூட ஹ்ரீ தேவியும் பத்னி என்று இரண்டு பத்னிகள் சொல்லி இருக்கிறதே, அந்த ஹ்ரீ என்று சொல்லப்பட்டவள் தான் பூமாதேவி. விஷ்ணு சகஸ்ரநாம நிருக்தியிலேயும் கூட தரணி திருதி லீலசஹ மஹீபர்த்தேதி சப்த்யதே என்று, மஹீபர்த்தா என்ற பெயர் அவனுக்கு வருவதற்கு காரணம் அவன் தரணீதர லீலையை பண்ணினான். தரணீதர லீலையை வராகாவதாரத்திலே பண்ணினான். அது என்ன லீலை என்றால், தரணியை தன்னுடைய கொம்பாலே குத்தி எடுத்து, ஆழ்வார்கள் அதை இடத்தல் என்று சொல்வார்கள், இடந்து எடுத்து தன்னுடைய முகத்திலே வைத்துக் கொண்டான். அது தரணீதர லீலை. அதிலிருந்துதான் அவன் தராதிநாத, அந்த பூமி தேவிக்கு பதியாக ஆகிவிட்டான். ஏகார்ணவா புலுதாம் தேவீம் மஹீம் தேவீம் பபாரய, சங்கர பாஷ்யத்திலே பூமிபதியாக இவன் இருக்கிறான் என்பதை சொல்வதற்கு, ஏகார்ணவம் ஒரே ஜலமயமான வெள்ளக்காட்டிலே அப்புலுதாம் மிதந்து கொண்டிருக்கிற மஹீதேவி பூமி தேவியை அவன் பபார பரித்தான். அதனாலேதான் அவன் மஹீபர்த்தா, அதனாலேதான் அவன் பூமிக்கு அதிபதி கணவனானான் என்று. பூசூக்தத்திலேயும் கூட விஷ்ணு பத்ரீம் மஹீம் தேவீம் மாதவீம் மாதவ பிரியாம் லக்ஷ்மி பிரிய சகீம் தேவீம் நமாம்யச்சுத வல்லபாம் என்று பூமியை போற்றும் பொழுது மாதவ பிரியா என்றும் அச்சுத வல்லபா என்றும் லக்ஷ்மி சகி என்றும் விஷ்ணு பத்னி என்றும் அவளை போற்றுகிறது. ஒரே அர்த்தம்தானே விஷ்ணு பத்னி என்பதற்கும் மாதவ பிரியா என்பதற்கும் அச்சுத வல்லபா என்பதற்கும். அந்த சாக்கிலே மாதவன் என்றும் அச்சுதன் என்றும் விஷ்ணு என்றும் திருநாமங்களை கீர்த்தித்து அவனுடைய பத்னி என்று மூன்று விதமாக அதை சொல்லி இருக்கிறது இந்த மந்திரம். இவள் அவனுடைய பத்னியானபடியினாலே அவர் இவளுக்கு நாதன் ஆகிறார். தராதிநாத, பூமி தேவியினுடைய நாதனானவனே. வந்தே விஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம், தயாசதகத்திலே திருமலை அப்பனுடைய மகிழி விஸ்வதாரிணியாகிற பூமி தேவி என்று நாம் பார்க்கிறோம். அவளை நான் வந்தே சேவிக்கிறேன் என்று. பூஸ்துதியிலே ஸ்வேச்சா வராஹ மகிஷீம் சுலபானுகம்பாம் விஸ்வம்பராம் என்று தன்னுடைய இஷ்டத்தினாலே வராகாவதாரத்திலே வராகனுடைய மகிழ்ச்சியாக வந்து நம்மேல் அதிகமாக தயையை பொழிகிற அந்த விஸ்வம்பரா தேவி இருக்கிறாளே பூதேவி, அவளை நான் சரணமடைகிறேன் என்று. இந்த பிரமாண வச்சனங்களில் எல்லாம் பொதுவானது என்ன என்றால், இவன் தராநாதன், பகவானானவன் பூமி தேவிக்கு நாதனாக இருக்கிறான். பூமியினுடைய பதி இவன், பூமி இவனுடைய பத்னி என்று பல கிரந்தங்களிலே வர்ணித்திருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே கராவலம்ப ஸ்தோத்திரத்திலே எப்படி இருக்கிறது, எந்த பூமியானவள் பிரஹ்லாதன் மலையிலிருந்து உருண்டு கீழே விழும்போது தன்னுடைய சுபாவத்தையே மாற்றிக்கொண்டு மிருதுவாக ஆகிவிட்டாளோ,
அந்த பூமிக்கு அதிபதியானவனே லட்சுமி நிருசிம்ஹா எனக்கு கராவலம்பம் கொடு என்று அந்த பூமியையும் இப்பொழுது நம்முடைய ஸ்துதிக்கு விஷயமான லட்சுமி நிருசிம்மனையும் சேர்த்து பேசி அந்த பூமிக்கு நீர்தானே நாயகன், அந்த பூமிதானே பிரஹ்லாதனை காப்பாற்றியது, உம்முடைய பக்தன் என்பதால் தானே உம்முடைய பத்னி அந்த பிரஹ்லாதனை காப்பாற்றினாள் என்று சமத்காரம் வரும்படியாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. மிருதுவாகிவிட்ட பூமியினுடைய பதியானவனே நிருசிம்மனே என்று. தராதிநாத தைத்யேந்திர புத்திர ஹிருதயாசன மூன்றாவது சம்போதனம், இரண்டாவது சம்போதனம் மூன்றாவது வரியிலே இருக்கிற சம்போதனம் தைத்யேந்திர புத்திரனுடைய ஹிருதயத்திலே ஆசனம் பெற்றவனே என்று. எந்த இடத்திலே பெருமாள் இருக்கிறாரோ அது பெருமாளுடைய ஆசனமாகிறது. இந்த தைத்யேந்திர புத்திரனுடைய ஹிருதயத்திலே பெருமாள் வீற்றிருக்கிறார், அவன் அவனை தியானிக்கிறான் என்று அர்த்தம். ஹிருதயே நமஹாத்மானம் ததார தரணீதரம் என்று விஷ்ணு புராண வசனம். தரணீதரன் இருக்கிறானே, பூமியையே தூக்கி பிடித்தவன் வராகப் பெருமாள், அவனை ஹிருதயேன தன்னுடைய ஹிருதயத்தினாலே மகாத்மாவான பகவானை ததார தரித்தான் பிரஹ்லாதன் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு இலக்கிய நயத்தை புகுத்தி இருக்கிறார். அவன் மகாத்மா என்றால் பெரியதொரு சரீரம் கொண்டவன், அவனை தூக்கி பிடிப்பது கஷ்டம். ஹிருதயத்தினாலே அவனை தாங்கினான். போதா குறைக்கு அவன் தன் மீது ஒரு கனமான வஸ்துவை வச்சிருந்தான், அது தரணி. தரணி என்கிற இந்த பூலோகத்தையே தன் மீது தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த மகாத்மா பெரிய சரீரம் கொண்ட வராகனை, அவ்வளவு பெரியவனை, அவ்வளவு பெரிய பாரத்தை தன்னுடைய ஹிருதயத்தினாலேயே இவன் தரித்தான் என்று ஒரு வேடிக்கை. பிரஹ்லாத ஹிருதயாசன தைத்யேந்திர புத்திர ஹிருதயாசன. கருத்தென்னவோ புராணத்திலே இருப்பதுதான். அந்த தைத்யேந்திர புத்திரனானவன் தன்னுடைய ஹிருதயத்திலே பகவானை வைத்துக் கொண்டான் என்கிற கருத்து. ஹிருதயாசன, பிரஹ்லாதனுடைய ஹிருதயத்திலே ஆசனம் கொண்டவர் பகவான் என்பது பல இடங்களிலே இந்த விற்த்தாந்தத்தை சொல்லும் பொழுது பல சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய ஹிருதயத்திலே பகவானை தாங்கிக் கொண்டதாலே தான் ஒவ்வொரு சமயத்திலேயும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் பிரஹ்லாதன் உயிர் பிழைக்கிறான் என்று ஸ்பஷ்டமாக வருகிறது. பிரஹ்லாதனே சொல்லுகிறான், பயம் பயானாம் அபஹாரிணி ஸ்திதே மனஸ்யனந்தே மம குத்ர திஷ்டதி. தன்னுடைய அப்பாவிடம் பேசுகிறான், மம மனசி அனந்தே ஸ்திதே என்று. என்னுடைய மனசிலே அனந்தன் என்கிற பகவான் ஸ்திதே இருந்து கொண்டிருக்கிறான். ஹிருதயத்திலே அவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன் நான் என்று சொல். என்னுடைய மனசிலே அவன் இப்படி வீற்றிருக்கும் பொழுது நீ என்ன பண்ணினாலும் என்னை சாகடிக்க முடியாது, எனக்கு பயத்தையே கூட ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் என் மனசிலே இருப்பவன் யாரு? பயம் ஏற்பட வேண்டும் என்றால் அது மனசிலே தானே ஏற்பட வேண்டும். அந்த மனசிலே யார் இருக்கிறான் என்றால் பயானாம் அபஹாரிணி, பயத்தை எல்லாம் அபகரிப்பவன். மற்றவர்களுக்கு ஏற்பட்ட பயங்கள், ஏற்படக்கூடிய பயங்களை எல்லாம் எவன் அபகரிப்பானோ அவன் அபீதிரிஹயஜுஷாம் யதபதீரிதானாம் பயம் பயா பய விதாயினோ ஜகதியன் நிதேசே ஸ்திதா என்ற அபீதிஸ்தவத்திலே சொல்லும்படி பயத்தை பண்ணுபவர்கள் அபயத்தை பண்ணுபவர்கள் என்று லோகத்திலே எத்தனையோ பெயர்கள் இருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் தன் வசத்திலே கொண்டவன். அவனை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அபயம் ஏற்படும், அவனை அவதீரணம் பண்ணுபவர்களுக்கெல்லாம் பயம் ஏற்படும்.
அப்படிப்பட்ட பயாபகாரியான அனந்தன் என்கிற பகவான் என்னுடைய மனசிலே இருக்கும் பொழுது பயம் குத்திர திஷ்டதி, பயம் எங்கே இருக்கும் என்கிறார். இதுலயும் ஒரு நயம். பயம் மனசிலே தானே இருக்க வேண்டும், மனசிலே அதற்கு இடமில்லையே. அந்த மனசிலே நான் வேறொரு சாமானை வைத்து விட்டேனே, ஒரே இடத்திலே இரண்டு இருக்க முடியாது. அதுவும் நான் வைத்திருக்கிற வஸ்து எது தெரியுமா? மனசிலே பயாபகாரி வஸ்து, பயத்தை போக்கடிக்கிற ஒரு வஸ்துவை நான் மனசிலே வைத்த பிறகு அந்த மனசிலே பயம் எப்படி வரும்? மம குத்திர திஷ்டதி என்கிறார். இதிலே நாம் இப்பொழுது கவனிக்க வேண்டியது மனசே அனந்தே ஸ்திதே என்பது. பிரகலாதனுடைய மனசிலே அனந்தனுக்கு இடம் ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே தைத்யேந்திர புத்திர ஹிருதய ஆசன என்கிறார். இன்னொரு விதமாகவும் இடம் ஏற்பட்டது. என்ன என்றால் எண்ணினான் என்றிருக்கும். மனசிலே இடம் கொடுத்தான் என்றால் பகவானை எண்ணினான், பகவானை தியானித்தான் என்று. அதை பற்றியும் சொல்லுகிறான். யஸ்மின் ஸ்மிருதே ஜன்ம ஜராந்தகாதி பயானி சர்வாண்ய பயாந்தி தாத. எதற்காக சொல்லுகிறான்? ஹிரண்யகசிபு அவனை பயமுறுத்தினான். அப்பொழுது நான் பயப்பட மாட்டேன் என்கிறான். யஸ்மின் ஸ்மிருதே, எவனை தியானிக்கும் பொழுது ஜன்ம ஜரா அந்தக ஆதிபயானி, பிறப்பு மூப்பு மரணம் முதலிய பயங்கள் கூட சர்வாணி எல்லாமே அபயாந்தி விலகி போய்விடுமோ, அவன் அல்லவா என்னுடைய ஹிருதயத்திலே ஆசனம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் என்று ஹிரண்யகசிபுவிடம் பிரகலாதம் பேசுகிற இந்த ஸ்லோகம் இங்கே ஏன் விவக்ஷிதம் என்றால், தைத்யேந்திர புத்திர ஹிருதய ஆசன என்று சொன்னதனாலே தன்னுடைய ஹிருதயத்திலே ஆசனம் போட்டு பெருமாளை அமர்த்தி வைத்திருக்கிறான் பிரகலாதன் என்று தெரிகிறது. ஹிருதயாசன, பக்தர்களுடைய ஹிருதயத்திலே, யோகிகளுடைய ஹிருதயத்திலே, நம்முடைய ஹிருதயத்திலே ஆசனம் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறான் அவன் என்பதை ஆழ்வார்கள் பலபடியாக சொல்லுவார்கள். ஓரிரு ஆழ்வார் சுத்திகளையும் ரசிப்போம். அரவிந்த பகவையும் தானும் அகம் படி வந்து புகுந்து என்கிறார் பெரியாழ்வார். இங்கே அகம் என்பது அந்த ஹிருதயம்தான். அகம் என்றால் மனசு, அகம் என்றால் ஹிருதயம். என்னுடைய ஹிருதயத்துக்கு வந்திருக்கிறான், புகுந்திருக்கிறான். தான் ஒண்டியாக வராமல் தன்னுடைய பத்னியான அரவிந்த பாவையையும் அழைத்து வந்திருக்கிறான். இங்கே கூட ஹிருதயாசன என்று சொல்வதற்கு முன்னோடு தராதிநாதா என்று சொன்னபடி ஸ்திரீ சகிதனாக வந்திருக்கிறான் அவன் என்று. நம்மாழ்வாரும் திருமாலிருஞ்சோலை பதிகத்திலே திருமாலு மாலிரும் சோலை என்றேன், திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று. நெஞ்சு அவனாலேயே நிறைந்து விட்டதானால் பயம் முதலியவற்றுக்கெல்லாம் நெஞ்சிலே இடம் கிடையாது. ஸ்ரீஸ்துதியிலே பகவான் இருக்கக்கூடிய இடங்கள் எவை எவை என்று சொல்லும் பொழுது சேஷித்தம் விமல மனசாம் மௌளயஸ்தீனாம் என்று சேஷகா பகவான் ஆதிசேஷனிலே படுத்திருப்பார். சித்தம் விமல மனசாம், விமலமான மனசு கொண்டவர்களுக்கு, முனிவர்களுக்கு, யோகிகளுக்கு, பக்தர்களுக்கெல்லாம் சித்தம் இருக்கிறதே மனசு, அது கூட அவனுக்கு ஒரு ஸ்தானம் தான். மௌளயஸ்தீனாம், வேதங்களுக்கெல்லாம் மௌலிகள் இருக்கின்றனவே, வேதாந்தங்கள், உபனிஷத்துகள், அவையும் பெருமாள் வசிக்கிற ஸ்தானங்கள் தான் என்று பகவானுடைய வாசஸ்தானங்களை சொல்லும் பொழுது ஆதிசேஷன் என்பதை சொன்ன பிறகு சித்தம் என்பதை சொல்லியிருக்கிறார். ஹிருதயம் என்பது ஹிருதயாசன. மறுபடியும் பெரியாழ்வார் பெருமாளுக்கு மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார்க்கு. பெருமாளுக்கு ஒரு கோயில் இது. என்னுடைய மார்பம் என்பது, மார்பு என்பது உள்ளே இருக்கிற மனசை தான். மார்புக்குள்ளே மனசு இருக்கிறது. அந்த ஹிருதயம் என்பது பகவானுடைய ஆலயம். நான் கட்டி வைத்திருக்கிறேன், அந்த ஆலயத்தை பகவானுடைய ஆலயமாக ஆக்கி வைத்திருக்கிறேன்.
அதிலே மாதவன் என்கிற தெய்வத்தை நாட்டி பிரதிஷ்டை பண்ணி ஆர்வம் என்கிற பூவை நான் போட்டு அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். அப்படி இருந்தால் எந்த பலன்தான் கிடைக்காது? அரவதண்டத்திலுயலுமாமே என்று. ஹிருதயாசன, ஹிருதயம் என்பதே தன்னுடைய ஒரு கோவில் போல அதிலே சாநித்தியம் பெற்றிருக்கிறவனே என்று அர்த்தம். ஹிருதயாசன மங்கள. நாம் என்ன சொன்னோம்? ஹிருதயாசனா என்பது தனி சம்போதனம், மங்களாங்கா என்பது அடுத்த சம்போதனம் என்று சொன்னோம். அப்படியேதான் வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் கூட ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சம்போதனங்கள் இவை. இவன் ஹிருதயாசனாக இருக்கிறபடியினாலே மங்களாங்கனாக இருக்கிறான் என்று பிரஹ்லாதனே அப்படித்தான் சொல்லுகிறான். அவன் என்னுடைய ஹிருதயத்திலே ஆசனம் கொண்டு விட்டபடியினாலே எனக்கு மங்களம் ஏற்படுகிறது என்றுதான் சொல்லுகிறான். கேட்கிறான் ஹிரண்யகசிபு சற்று வியப்போடு கூட ஆச்சரியத்தோடு கூட தன்னுடைய பையன் பிரஹ்லாதனிடம் சொல்லுகிறான், இது என்ன உனக்கு தனியான விசித்திர சக்திகள் எல்லாம் பிரபாவங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றனவே? நெருப்பு உன்னை சுடமாட்டேன் என்கிறது, பாம்பினுடைய விஷம் உன் உடலே புக மாட்டேன் என்கிறது. என்ன மாயை சக்தி நீ அறிந்து வைத்திருக்கிறாய்? என்ன பிரபாவம் உனக்கு ஏற்பட்டிருக்கிறது? எனக்கு தெரிவி என்று கேட்கிறான். அதற்கு பதில் சொல்லுகிறான் பிரஹ்லாதன், பிரபாவ ஏஷ சாமான்ய யஸ்ய யஸ்யாச்சுதோ ஹிருதி. எனக்கு தனியாக எந்த மாய சக்தியும் மகிமையும் கிடையாது. யஸ்ய யஸ்ய எவனெவனுக்கெல்லாம் அச்சுதக பகவானானவன் ஹிருதயத்திலே இருக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் சாமான்ய, இது சாதாரணமான பொதுவான பிரபாவம் தான். எனக்கென்று தனித்து எதுவும் கிடையாது. என்னுடைய ஹிருதயத்திலே அச்சுதன் இருக்கிறான், அதனாலே எனக்கு இந்த மாதிரியான பிரபாவம் ஏற்பட்டிருக்கிறது. நெருப்பு கூட கொளுத்த மாட்டேன் என்கிறது. அது எனக்கு மட்டும்தான் என்பதில்லை. எந்தெந்த மனிதனுக்கெல்லாம் அச்சுதனானவன் ஹிருதயத்திலே இருக்கிறானோ, எவன் பகவத் தியானத்தை அந்த அளவுக்கு மெய்மறந்து பண்ணுகிறானோ அவனுக்கெல்லாம் இந்த பிரபாவம் தானே வந்து சேர்ந்து விடும் என்கிறார். ஹிருதயாசன மங்கள. ஹிருதயத்திலே ஆசனம் இருப்பதாலே மங்களத்தை ஏற்படுத்துகிறவன் அவன். ஹிருதயாசன மங்கள. இதிலே பகவான் ஹிருதயத்திலே இருக்கிறார் என்பது அந்த சாநித்திய விசேஷத்தை 2-3 விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாநித்தியம் என்பது பல தரப்பட்டது. குறைவான சாநித்தியம், அதிகமான சாநித்தியம் என்றெல்லாம் இருக்கலாம். பெருமாள் எல்லா இடத்திலேயும் தான் இருக்கிறார். அவர் சர்வ வியாபி, அதனாலே எல்லா இடத்திலும் சாநித்தியம் உண்டு. அது தவிர ஹிருதய பகுதியிலே விசேஷ சாநித்தியமும் இருக்கிறது. அதிலே கூட எல்லாருடைய ஹிருதயத்திலேயும் தான் இருக்கிறார். பகவத்கீதையிலே அவரே சொல்கிறார், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. அர்ஜுனனே, எல்லா உயிரினங்களுக்கும் ஹிருதய பகுதியிலே ஈஸ்வரன் இருக்கிறான். ஹிருதய பகுதி தவிர மற்ற இடத்திலே இல்லையா என்றால் சாநித்தியத்திலே பாகுபாடு. எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்பது ஒரு வகை சாநித்தியம். ஹிருத்தேசத்திலே இருக்கிறான் என்பது விசேஷ சாநித்தியம். அதை விட ஒரு விசேஷ சாநித்தியம் உண்டு. யோகிகளுடைய ஹிருதயத்திலே அவர்களுடைய உபாசனத்துக்கு விஷயமாக அவன் சாநித்தியம் கொண்டிருக்கிறான் என்பது. பெரியாழ்வார் சொன்னாரே, மார்வம் என்பது ஒரு கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி என்று. அங்கே சாநித்தியம் இன்னும் கொஞ்சம் விசேஷமானது. மிக அதிக சாநித்தியம் ஏற்பட ஏற்பட மங்களங்கள் அதிகமாக உண்டாகும். பகவானை தியானம் பண்ணுபவர்களுக்கெல்லாம் சரீர ஆரோக்கியம் ஏற்படும் என்று பகவானே சொல்லி இருக்கிறார். அதுதான் இப்பொழுது பிரஹ்லாத கதையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் பகவானை தியானம் பண்ணுகிறான். அவன் சரீரத்துக்கு எப்படி ரோகத்தை ஏற்படுத்த முடியும்? ஷரீராரோக்கியமர்த்தாம்ஷ்ச பூகாம்ஷ்சைவானுஷங்கிகானே ததாதி த்யாயினாம் பும்சாம் அபவர்க பிரதோ ஹரி.
மோட்சத்தை கொடுக்கிற ஹரியானவன் சரீராரோக்கியத்தையும் சில பேருக்கு தனியாக தனித்து நின்று கொடுப்பான். யாருக்கு என்றால் தியாயினாம் பும்சாம், தன்னை தியானம் பண்ணுகிறவர்களுக்கு சரீர ஆரோக்கியத்தை அவன் கொடுப்பான். அதனால்தான் பகவத் தியானம் பண்ணுகிற ரிஷிகள் எல்லாம் சாப்பாடு என்று ஒன்றே இல்லாமல் தபஸ் பண்ணும் பொழுது கூட சாகாமல் இருக்கிறார்கள். பல பல வருஷங்கள் தபஸ் பண்ணினாலும் கூட, சரீரத்துக்கு தீனி போடாவிட்டாலும் கூட அவர்கள் உயிர் வாழ முடிகிறது. சரீர ஆரோக்கியத்தை அவன் கவனித்துக் கொள்கிறான். நமக்கெல்லாம் கூட, அதாவது உலகியலிலே ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு கூட பகவத் தியானம் பண்ணினோமானால் நம்முடைய சரீரத்துக்கு புஷ்டியை அவன் ஏற்படுத்தி தருவான். நமக்கு மற்ற போகங்களை ஆனுஷங்கிகங்களாக, அதாவது ஏற்கனவே அவன் தருகிறவற்றுக்கு கொசுறு போல அதிகப்படியாக அவன் தருகிற முக்கியமான பலன் என்பது வேறு. அதற்கு கொசுறு போல கூட வந்தவையாக போகங்களையும் தான் அவன் தருவான். இப்பொழுது பிரகலாதனுக்கு அவன் சரீர ஆரோக்கியம் தந்தது இந்த வகையில்தான். சரீராரோக்கியம் முதலியவற்றை எல்லாம் மங்களம் என்று சொல்லலாம். அவன் ஹிருதய ஆசனத்திலே இருந்ததாலே அவன் மங்களாங்கனாக ஆகிவிட்டிருக்கிறான். ஹிருதயாசன மங்களம் என்பதை பிரகலாதனே கூட சொல்லுகிறான். பிரகலாதன் யாரிடம் சொல்லுகிறான்? பக்கத்தில் இருக்கிற படத்தை பார்த்தால் தெரியும். பிரகலாதன் தன்னை ஒத்த தன்னுடைய வயசியர்களான தோழர்களான தன் வயசிலே இருக்கிற சிறுவர்களை, அசுர சிறுவர்களை எல்லாம் கூட்டி அவர்களுக்கு புரியும்படியாக ஹரி மகாத்மியத்தை உபதேசிக்கிறான். அப்பொழுது என்ன சொல்கிறான்? இதைத்தான் சொல்லுகிறான். ஹிருதயாசன மங்கள என்பதை பற்றித்தான் அவன் உபதேசிக்கிறான். அவனுடைய ஸ்லோகம் தத் பிரம்ம நிர்வாண சுகம் விதுர்புதாஹ ததோ பஜத்வம் ஹிருதயே ஹிருதீஸ்வரம். ஹிருதயே, ஹிருதயத்திலே, ஹிருதீஸ்வரம் அந்த ஹிருதயத்தையும் அடக்கி ஆளுபவனான, கீதையிலும் அப்படித்தானே வந்திருக்கிறது. ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி என்று சொன்ன பிறகு சர்வபூதானி பிராமயன் சர்வ மாயையா என்று சொல்லி பார்க்கலாம். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி. யந்திராரூடங்கள் போல இந்த பூதங்களை அடக்கி ஆளுபவனாக ஹிருதேசத்திலே இருக்கிறான். யந்திராரூடானி மாயையா என்று முடிகிறது. பிராமயன் சர்வலோகானி யந்திராரூடானி மாயையா என்று. ஏதோ ரங்கராட்டனத்திலே போபவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள், சுழன்று கொண்டே இருப்பார்களே, அது போல சுழல வைக்கிறான் அவன். ஹிருதீஸ்வரனாக இருக்கிறான். அவனை நீங்கள் ஹிருதயத்திலே பஜத்வம், பக்தி பண்ணுங்கள், அவனை ஆசிரியுங்கள் என்று மற்ற சிறுவர்களுக்கு அவன் சொல்லித் தருகிறான். அப்படி அவனை ஹிருதயாசனாக ஆக்கினால் மங்களம் ஏற்படும் என்பதையும் பூர்வார்த்தத்திலே சொல்லுகிறான். தத் பிரம்ம நிர்வாண சுகம் விதுர்புதா. அதை பிரம்ம நிர்வாண சுகம் என்று பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். பிரம்மானந்தம் என்று ஒரு பதம் இப்பொழுது வழக்கில் இருக்கிறது அல்லவா? பிரம்மானந்தம் என்றால் என்ன என்றால் பரம்பொருளிடமிருந்து கிடைக்கிற ஆனந்தம். அந்த பகவானை ஹிருதயத்திலே தியானிக்கும் பொழுது நமக்கு ஒரு வகை இன்பம் சிலிர்ப்பு ஏற்படுகிறதே, அதை புதாஹா விதுகு, அறிஞர்கள் அறிகிறார்கள். ஹிருதயே ஹிருதி என்று இரண்டு இருக்கிறதே எதற்கு என்றால், அவன் எப்படி இருந்தாலும் ஹிருதயத்திலே இருக்கிறான். ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி என்பது. நீங்கள் அவனை ஹிருதி வைத்துக் கொண்டு, ஹிருதயத்திலே வைத்துக் கொண்டு என்றால், ஏற்கனவே இருக்கிறவனை நாங்கள் என்று வைத்துக் கொள்வது என்றால் தியானம் பண்ணி என்ற அர்த்தம். உங்கள் ஹிருதயத்திலே இருக்கிறவனை உங்கள் ஹிருதயத்திலே எண்ணி நீங்கள் பஜத்வம் ஆசிரியுங்கள் என்று. அதனால் உங்களுக்கு பிரம்மானந்தமே கிடைக்கும் என்கிறான். அதை குறிப்பிடும்படியாக இங்கே தைத்யேந்திர புத்திர ஹிருதயாசன மங்களா என்று. அதற்கு பிறகு மூன்றாவது சம்போதனம் பெருமாளுக்கு மங்களாங்கா என்று. அங்கம் என்றால் சரீரம். பெருமாளுக்கு திருமேனி உண்டா இல்லையா என்று கேட்டால்
அசரீரம் வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதா என்று அவனுக்கு சரீரம் கிடையாது. இருந்தால் கூட அவன் ஸ்வேச்சா பரிகிரகீத திருமேனிகளை கொண்டிருக்கிறான். ஸ்வேச்சா கிரகீத, தன்னுடைய இச்சையினாலே கிரகிக்கப்பட்ட திருமேனிகள் அவனுக்கு நிறைய உண்டு, ஒன்று இரண்டு இல்லை. அதிலே ஒன்று நித்திய விபூதியிலே ஒரு திருமேனி இருக்கிறது. மற்ற விபவாவதார திருமேனிகள் இருக்கின்றன, அர்த்தாவதார திருமேனிகள் இருக்கின்றன. கோவில்களிலே அவனுக்கு திருமேனிகள் நிறைய இருக்கின்றன. திருமேனி இல்லை என்பதும் சரிதான். நமக்கெல்லாம் இருப்பது போல கர்மகிருத்தமான திருமேனி எல்லாம் அவனுக்கு கிடையாது. அப்ராகிருத்தமான திருமேனி பல இடங்களிலே இருக்கிறது. மங்களமான அங்கங்களை கொண்டவன். அவனுடைய பாதம் திருவடி மங்களமானது, அவனுடைய கண்ணு திருக்கண் மங்களமானது, அவனுடைய கை அபயகஸ்தம் மங்களமானது. இப்படி ஒவ்வொரு அங்கமும் மங்களமாக கொண்டவன், மங்களாங்கன் அவன். குறிப்பாக லக்ஷ்மி நரசிம்மனுக்கு சில அங்கங்கள் மிகவும் மங்களமானவை என்று சொல்கிறார்கள். அதிலே முக்கியமானவை இரண்டு. சட்டா என்று ஒன்று. சட்டா என்று பிடரி மயிருக்கு பெயர். சிங்கத்துக்கு மட்டும் முகத்தில் இருக்கிற தொங்குகிற மயிர். அதே மாதிரி அவனுடைய கண், அந்த கண்ணிலே கோபமும் இருக்கும், அதே கண்ணிலே தயையும் இருக்கும். சில பேர் மீது கோபம், சில பேர் மீது தயை. அப்படி வெத்தி பீட்டஜ்யதே வியஜ்யதே என்பார். அது அந்த அங்கங்கள் மங்கள அங்கங்கள் என்று எப்படி தெரியும் என்றால், ரிஷிகளே சொல்லி இருக்கிறார்கள். தால்பியர் என்கிற ஒரு ரிஷி இயற்றிய மாங்கல்ய ஸ்தவம் என்கிற நூலிலே, இந்த நூல் புராண ஸ்லோகங்களிலே நமக்கு அனுசந்தேயமாக இருக்கிற புராண ஸ்தோத்திரங்களிலே மிகவும் முக்கியமான ஒன்றாகவும், நம்முடைய பெரியவர்களாலே நித்தியம் அனுசந்திக்கப்பட்டும் வருவதாலே இந்த மாங்கல்ய ஸ்தவம் என்கிற சிறிய ஸ்தோத்திர பாட கிரந்தத்தை நிருசிம்மப்பிரியா அலுவலகம் அச்சு போட்டிருக்கிறது, பெற்றுக்கொள்ளலாம். அதிலே நிருசிம்மன் என்றாலே மங்களாங்கன் என்பது அங்கே இருக்கிறது. ஒரு ஸ்லோகம் மாங்கல்ய ஸ்தவத்திலிருந்து பார்க்கிறோம். சடாகராள பிரமணானலாகதாக ஸ்புடந்தி யஸ்யம்புதரா சமந்ததः சதிவ்ய சிம்மः ஸ்புரிதானலேக்ஷணः மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. மாங்கல்ய ஸ்தவத்திலே ஒவ்வொரு ஸ்லோகமும் கராவலம்ப ஸ்தோத்திரத்திலே லக்ஷ்மி நரசிம்ம மமதேஹி கராவலம்பம் என்று 4ஆம் பாதத்திலே எல்லா ஸ்தோத்திரத்திலேயும் வருவது போல மாங்கல்ய ஸ்தவத்திலே மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி என்பது எல்லா ஸ்லோகங்களிலேயும் வரும். நிருசிம்மன் எனக்கு மாங்கல்யத்தை வர்த்தனம் பண்ணட்டும், அதிகப்படுத்தட்டும் என்று அந்த நிருசிம்மனுடைய அவயவத்தை, எந்த அவயவங்கள் நம்முடைய மாங்கல்யத்தை விவருத்தி பண்ணும் என்று சொல்லும் பொழுது அவயவ வர்ணனம் என்னவோ மிகவும் क्रूरமாக உக்ரமாகத்தான் இருக்கிறது. சட்டா கராள பிரமணானலாகதாக. சட்டா என்பது பிடரி மயிர். அந்த பிடரி மயிர் மிருதுவாக இருக்கிறது என்றோ இதமாக இருக்கிறது என்றோ சொல்லவில்லை. கராளமாக இருக்கிறது, அனல்லமாக இருக்கிறது, ஸ்புடந்தி என்றெல்லாம் பருஷமாகத்தான் சொல்கிறார். அதே மாதிரி ஈட்சணக, அவருடைய கண்ணு தயா சிசிரமாக இருக்கிறது என்று சொல்லவில்லை. ஸ்புரித அனலேட்சணா என்று அக்னி கண்ணுதான். இருந்தாலும் கூட மாங்கல்ய விவருத்தையே நாம் சேவித்தோமானால் நமக்கு மாங்கல்யம் அதிகமாகும். நம்முடைய மங்களத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய அங்கங்கள் அவை. அதனாலேதான் மங்களாங்க என்று நிருசிம்மனை சம்போதனம் பண்ணுகிறார். மங்களாங்க என்றால், மங்களம் என்றால் சுபமான என்று அர்த்தம், அங்க அவயவங்களை கொண்டவனே என்று. பெருமாளுக்கு சுபாங்கன் என்கிற பெயரானது பிரசித்தமாக இருக்கிறது. 1000 திருநாமங்களிலே விஸ்வம் விஷ்ணுஹோ என்று ஆரம்பித்து வருகிற திருநாமங்களிலே சுபாங்கன் என்கிற திருநாமம் 2 தடவை வருகிறது. சுபாங்கோ லோகசஹரங்க என்று ஒரு தடவை வருகிறது. சுபாங்க சாந்தி தஸ்ரஷ்டா என்று இன்னொரு தடவை வருகிறது. 2 தடவை சுபாங்க என்று வருவதாலே பாஷ்யங்களிலே அதற்கு 2 வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். மங்களமான அங்கங்கள் என்பதற்கு முதல் அர்த்தம் சொல்லும் பொழுது
ஆஜானுபாஹு சுஷிரா சுலலாட்ட சுவிக்ரமா. சுந்தர காண்டத்திலே ராமனுடைய திருமேனியில் இருக்கிற அவயவ சோபையை எல்லாம் ஹனுமான் வர்ணிக்கிறார் சீதையிடம். ஏனென்றால் சீதைக்கு அது பிடிக்கும். ராமனுடைய அங்க அழகை வர்ணித்தால் சீதைக்கு பிடிக்கும். சாமுத்திரிகா சாஸ்திரத்திலே சொன்ன லட்சணங்களின் படியே அவனுக்கு எல்லா உறுப்புகளும் அமைந்திருந்தன என்பதை விவரமாக ஹனுமான் வர்ணிக்கும் பொழுதோ ஆஜானுபாஹு சுஷிராக என்றெல்லாம் சொல்கிறாரே, அதை இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெருமாள் மங்களாங்கர், அவருடைய திருமேனியிலே இருக்கிற அவயவங்கள் எல்லாம் மங்களமான அவயவங்கள் என்று. இன்னொரு விதமாக மங்களாங்க என்று சொல்லும் பொழுது, யோகிகள் எல்லாம் தியானம் பண்ணும் பொழுது யமம் நியமம் ஆசனம் என்றெல்லாம் அங்கங்கள் இருக்கும். அந்த யோகத்துக்கு அஷ்டாங்க யோகம் என்று சொல்வார்கள். அது ஒவ்வொன்றையும் மங்களம் ஆக்குபவன் இவன். இவனிடமிருந்து யம நியமாதிகளான அஷ்டாங்கங்களும் தோன்றினபடியினாலே இவன் மங்களாங்கன் என்று இன்னொரு விதமாக மங்களாங்கன் என்பதற்கு அர்த்தம். நமக்கு மங்களத்தை பயக்கிற, கொடுக்கிற, அனுகிரகிக்கிற திருமேனியை உடையவன். அங்கம் என்றால் அவயவம், உறுப்பு என்றும் ஒரு அர்த்தம் சொல்லலாம். அங்கம் என்று முழு திருமேனிக்கும் பெயர் என்றும் சொல்லலாம். சோபனமான அங்கங்களோடு தியானிக்கத்தக்கவன் என்றெல்லாம் மங்களாங்க என்பதற்கு அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். அப்படி மங்களாங்கமானவனே, மங்களாங்க என்பதற்கு இப்பொழுது இன்னொரு அர்த்தம் மங்களா அங்க என்று பிரிக்க வேண்டும். மங்களா என்பது பிராட்டிக்கு திருநாமம். லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாமாவளியிலேயே மங்களாயை நமஹ என்று ஒன்று உண்டு. நமாமி மங்களாம் தேவீம் விஷ்ணு வட்சஸ்தலஸ்திதாம் என்று அஷ்டோத்தர சதஸ்தோத்திரத்திலே இருக்கிறது. மங்களா தேவி என்று சொன்னாலே அது லக்ஷ்மிக்கு பெயர். அந்த மங்களையை அங்கத்திலே கொண்டவன் மங்களாங்கன். பக்கத்திலேயே தான் இருக்கிறதே விஷ்ணு வட்சஸ்தலஸ்திதா என்கிற திருநாமம். விஷ்ணுவினுடைய மார்பகத்திலே லட்சுமி இருக்கிறாள். விஷ்ணுவனுடைய மார்பகம் என்பது அவருடைய ஒரு அங்கம் தான். அதிலே மங்களை இருக்கிறபடியினாலே மங்களையை அங்கத்தில் கொண்டவனாக இருப்பவன் விஷ்ணு. விஷ்ணுவுக்கு மங்களாங்கர் என்று பெயர். குறிப்பாக லட்சுமி நரசிம்மருக்கும் அந்த பெயர் நன்றாக பொருந்துகிறது. லக்ஷ்மியை தன்னுடைய அங்கத்திலே, இங்கே அங்கம் என்பதை அங்கம் என்று மாற்றிக்கொள்ளலாம். அதுவும் ஒரு அங்கம்தான். அங்கம் என்றால் அவயவம், அங்கம் என்றால் மடி. அவர் தன்னுடைய தொடையிலே லட்சுமியை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் அவருக்கு ஒரு அங்கம் தானே. அங்கம் என்கிற அங்கத்திலே மங்களை என்பவளை வைத்துக் கொண்டிருக்கிறபடியினாலே லட்சுமி நரசிம்மன் மங்களாங்கராகிறார். இப்படிப்பட்ட மங்களாங்கனே லட்சுமி நரசிம்மனே, எனக்கு உன்னுடைய கராவலம்பத்தை கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை. லட்சுமி நரசிம்ம மமதேஹி கராவலம்பம் என்பது ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அதற்கு முன்னே சொன்ன விஷயத்தோடு ஒட்டி வருகிறது என்பதை நாம் ரசித்துக் கொண்டு வருகிறோம். இந்த ஸ்லோகத்தில் எப்படி ஒட்டி வருவதற்கு காரணம், மங்களாங்கா என்பது லக்ஷ்மியை தன்னுடைய அங்கத்திலே கொண்டவனே என்பது லட்சுமி நரசிம்மனுக்கு ஒட்டி வருகிறது என்று. இப்பொழுது 8வது ஸ்லோகத்தினுடைய அரசனை முடிந்தது. ஒவ்வொரு தினத்திலேயும் முக்கூர் அழகிய சிங்கருடைய ஒவ்வொரு கல்யாண குணத்தை ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொண்டு வருகிறோம். முக்கூர் அழகிய சிங்கர் பற்றி இன்றைக்கு உத்தமூர் சுவாமியினுடைய கிரந்தத்திலிருந்து ஒன்றை பார்க்க போகிறோம். உத்தமூர் சுவாமி ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஸ்ருத பிரகாசிகா வியாக்கியானத்தோடு நாகரி லிபியிலே முத்திரணம் பண்ணியிருக்கிறார். அவர் எத்தனையோ உட்கிரந்தங்களை எல்லாம் பிரகாசனம் பண்ணி இருக்கிறார். பல கிரந்தங்களுக்கு தானே உரை எழுதியும் பிரகாசனம் பண்ணி இருக்கிறார். கிட்டத்தட்ட 300 கிரந்தங்கள், 260 கிரந்தங்கள் இன்றைக்கும் கிடைக்கின்றன. உத்தமூர் சுவாமி பதிப்பித்த கிரந்தங்கள். அவ்வளவு பெரிய கைங்கரியத்தை பண்ணினவர். இந்த ஸ்ருத பிரகாசிக்கையை முதலாக தேவநாகரி லிபியிலே வெளியிட்டவர். அதற்கு முன்னே அது கிரந்த லிபிகள் மட்டும்தான் கிடைத்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய குறிப்புகளோடு கூட வரைந்திருக்கிறார். அந்த கிரந்தத்துக்கு மேலும் மதிப்பு கூட வேண்டும் என்பதற்காக இன்னும் சிலவற்றையும் அதிலே சேர்த்திருக்கிறார்.
அப்படி சேர்த்த கிரந்தங்களிலே ஒன்று முக்கூர் அழகிய சிங்கர் இயற்றிய பிரம்ம சூத்திரார்த்த பத்ய மாலிகா என்பது. அதையும் அந்த கிரந்தத்திலே சேர்த்திருக்கிறார். சேர்க்கும்படி அழகிய சிங்கரை நியமித்ததாக அவர் எழுதியிருக்கிறார். அப்பொழுது அந்த அழகிய சிங்கரை பற்றி அவர் அங்கே என்ன எழுதியிருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். கிரந்தத்திலே அவர் வெளியிட்ட புஸ்தகத்திலே இன்றைக்கும் இருக்கிற பங்கிகள் தான் இவை. ஸ்ரீமத் அஹோபில மடாஸ்தானே சதுஷ்சத்வாரிம்சதயா அபிஷிக்தாः ஸ்ரீ பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரிய ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீமத் வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாः ஸ்வநிர்மிதம் பிரம்மசூத்திர அனுபந்தி பத்ய ஜாதம் அத்திர முத்ரயித்வா பிரகாசயித்தும் மாம் ஆதிஷன்னே. ஸ்வநிர்மிதம், தன்னாலே நிர்மிக்கப்பட்ட இயற்றப்பட்ட, பிரம்மசூத்திர அனுபந்தி, பிரம்மசூத்திரத்தோடு தொடர்பு கொண்டதான பத்ய ஜாத்தம் செய்யுள்களின் சமூகத்தை, அதுதான் பிரம்மசூத்திரார்த்த பத்ய மாலிகா என்கிற கிரந்தம். 500க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள். அத்திர முத்ரயித்வா, அத்திர இந்த புஸ்தகத்திலே முத்ரயித்வா அச்சிட்டு பிரகாசயித்தும் வெளியிடுவதற்கு மாம் என்னை ஆதிசன்னை கட்டளையிட்டார்கள் என்று. அழகிய சிங்கருடைய நியமனம் அந்த கிரந்தத்தையும் இந்த சுத பிரகாசிகா கிரந்தத்தோடு சேர்த்து வெளியிட வேண்டும் என்று. வாஸ்தவத்திலே அந்த கிரந்தம் ஏற்கனவே முத்திரித்தம் தான். பிரம்மசூத்திரார்த்த பத்ய மாலிகா தனியாகவும் கிடைக்கிறது. இப்பொழுது இந்த புஸ்தகத்திலேயும் சேர்க்க வேண்டும் என்று நியமித்து இருக்கிறார் அழகிய சிங்கர். அந்த நியமனத்தை சிரஸ் மேற்கொண்டு அப்படியே அவர் இதிலே சேர்த்தும் இருக்கிறார். மேலேயும் எழுதுகிறார், இமே பிராயோ மயா பிரகாஷ்யமானானாம் கிரந்தானாம் பிரகாசனார்த்தம் சர்வதா சுபகு உபகுர்வந்த ஏவ சந்தி என்று அழகிய சிங்கர் தான் வெளியிடுகிற புஸ்தகங்களுக்கு வெளியீட்டிலே மிகவும் உதவி புரிகிறார் என்று. உதவி என்றால் திரவிட சகாயம் உள்பட பல உதவிகளை அழகிய சிங்கர் தனக்கு அனுகிரகித்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அதை என்ன என்றால், அழகிய சிங்கரை பற்றி இப்பொழுது நாம் வாசித்த இந்த வாக்கியத்திலே என்னென்ன சொல்லி இருக்கிறார் உயர்வாக என்றால், ஒன்று, அவர் பிரம்மசூத்திரார்த்த பத்ய மாலிகா இயற்றினார் என்று. 2, ஏற்கனவே இதே மாதிரியான ஸ்லோகங்கள் பல பேர் இயற்றி இருக்கிறார்கள். பொதுவாக அதிகரணத்துக்கு ஒரு ஸ்லோகம் வீதம் 156 அதிகரணங்கள் இருக்கின்றன. அத்தனை ஸ்லோகங்களை ஏற்றுவது வழக்கம். இவர் ஒருபடி மேலே போய் முக்கூர் அழகிய சிங்கர் ஒரு அதிகரணத்திலேயே பல சூத்திரங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் அந்த சூத்திர அர்த்தத்தை விளக்கும்படியாக ஒரு ஸ்லோகத்தை ஏற்றியிருக்கிறார். அதுதான் பிரம்ம சூத்திரார்த்த பத்ய மாலிகா. அதனால்தான் 565 ஸ்லோகத்துக்கு மேலாகிவிட்டது. அந்த புஸ்தகத்தை இதிலே சேர்த்து வெளியிட்டிருக்கிறார். இந்த ஸ்ருத பிரகாசிகாவில் சேர்த்து பதிக்கும்படி என்னை நியமித்தார், நானும் அப்படியே பண்ணினேன் என்பது 2வது. 3வதாக என்ன சொல்கிறார், நான் வெளியிடும் நூல்களுக்கு பெரும்பாலும் வெளியீட்டிலே அவர் உதவி புரிகிறார் என்று. அடுத்தது கிருத்தஜ்ஞதா வேதனம். தான் அவரிடம் கிருத்தஜராக இருக்க வேண்டும், ஏனென்றால் அவர் இந்த புஸ்தக பிரகாசனத்திலே உபகாரகராக இருக்கிறார் என்று. 4வது சர்வதா என்று ஒரு பதமிட்டிருக்கிறார், எப்போதும் உதவுகிறார் என்று. எந்த புஸ்தகத்துக்காக அவரிடம் உதவியை நாடினாலும் ஒரு தடவை கூட அவர் உதவி மறுத்ததே கிடையாது. எப்பொழுதும் என்னுடைய புஸ்தக முத்ரண பிரகாசன கைங்கரியத்திலே அவருடைய உபகாரம் இருக்கிறது என்று. அதற்கடுத்த பதம் சுபகு என்றிருக்கிறது, நன்றாக உதவுகிறார் என்று. நான் எந்த மாதிரி உதவியே அவரிடம் எந்த அளவுக்கு நாடி போகிறேனோ அதை விட அதிகமாக அவர் உபகாரம் பண்ணுகிறார் என்பதை சுபகு என்ற பதத்தாலே சொல்கிறார். அதற்கடுத்த பதம் உபகுர்வந்த ஏவ சந்தி என்று. அந்த உதவி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அவர் உதவி கொண்டே இருக்கிறார் என்று. இவ்வளவு தூரம் அவருடைய உபகாரத்தை இவர் ஸ்லாகிக்கிறார். அவருடைய உபகாரத்தால் தான் தான் பண்ணுகிற பெரிய சம்பிரதாய கைங்கரியம் நிறைவேறுகிறது என்பதை அந்த கிரந்தத்திலேயே வெளியிட்டும் இருக்கிறார்.
பல பேர் கிரந்தங்களுடைய முகவரி முதலியவற்றை படிப்பதில்லை ஆகிறபடினாலே தெரியாமல் இருக்கலாம். உத்தமூர் சுவாமி முக்கூர் அழகிய சிங்கருக்கு எவ்வளவு அதமர்ணராக எவ்வளவு கிருத்தஜராக இருந்தார் என்பதை அந்த பூமிகையை பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். உத்தமூர் சுவாமியினுடைய வைபவமே வாசாம கோச்சரமாக இருக்கிறது. அவ்வளவு பெரியவரே முக்கூர் அழகிய சிங்கரை பற்றி மிகவும் ஸ்லாகித்து இப்படி எழுதியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோமானால் மகான்களுடைய கல்யாண குணங்கள், உத்தமூர் சுவாமியினுடைய கல்யாண குணங்களும் முக்கூர் அழகிய சிங்கருடைய கல்யாண குணங்களும் ஒரு சேர நமக்கு புரிய வரும். இது இன்றைக்கு முக்கூர் அழகிய சிங்கர் பற்றிய ஸ்லாகாவச்சனம். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஆசனடியன் தண்டன் சாப்பிட்டுக்கிறேன் சுவாமி. ஏகாதசி விசேஷம். அடியேன் தாசன் சுவாமி. இந்த மங்களகிரியிலிருந்து மங்களாங்கனை அனுபவித்தோம். அதே மாதிரி நிருசிம்மனுடைய சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்த உத்தமூர் சுவாமியினுடைய பெருமையும் தெரிந்து கொண்டோம். சுவாமிக்கு தேவரீருக்கு அனந்த கோடி பிரணாமங்கள். தாசன் தாசன். நீங்க பார்த்தது ரசிக்கக்கூடியதா தான் இருக்கு. மங்களகிரியிலிருந்து மங்களாங்கனை சேவிக்கிறதும் உத்தமூர் சுவாமியும் சுவாதி நட்சத்திரத்துல அவதரிச்சார் அப்படிங்கிறதும் பொருத்தமா இருக்கு. வாஸ்தவம். அடியன் தாசன். அடியன் தாசன் சுவாமி. அடியன் தண்டவத் பிரணாமங்கள் சுவாமி. இப்பதான் பாதுகா ராமாயணம் சுவாமியோட திருத்தம்பி சாதிக்கச்ச நகலு மஹிதானாம் தாரதமியம் அப்படின்ற ஸ்லோகத்தை சாதிச்ச அது இந்த இந்த சுவாமி சாதிச்ச இந்த விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அது சுவாமி சாதிக்கிறதும் அது அது ரொம்ப உச்சிதமா இருக்கு. அடியன் இதுல அடியனுக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகமா எப்படின்னு சொல்றது இல்ல. இப்போ இங்க தாயார் பூமி தேவி தாயாரோட சுபாவம் வந்து மிருதுவாச்சு அப்படின்னு சொல்லச்ச பெருமாள் வந்து எல்லாரோட சுபாவங்களும் வந்து ஒரு விவஸ்தை பண்ணி வச்சிருக்கார். சுவாதந்தியம் ஐஸ்வர்யம் அபரிநியோஜமாகோ அப்படின்னு ஸ்ரீவெங்கட சவத்துல இப்பதான் பிராப்தமாச்சு வடைபேட்ட சுவாமி கிட்டையும். ஆனா அவருக்கு வந்து சில சந்தர்ப்பங்கள்ல அவருக்கோ தாயாருக்கோ அதை மாத்தக்கூடிய திறன் இருக்கு. அவ மாத்துவா அப்படின்றதுதான் புரிஞ்சுக்கணுமா? இல்லைன்னா நம்மளோட நிர்மாண குணமா நமக்கு அந்த அனுபவங்கள் வந்து வேற விதமா இருக்கும்னு புரிஞ்சுக்கிறதா சுவாமி? இல்ல நீங்க முதல்ல சொன்ன மாதிரிதான் ஒவ்வொன்றுக்கும் ஒன்னு இதே விஷ்ணு புராணத்திலேயேதான் அதையும் சொல்லியிருக்காரு. பாவகஸ்ய ஜதோஷ்ணதா என்கிற ஸ்லோகத்துல அக்னினா அதுக்கு உஷ்ணத்துவம் என்பது அதற்கு என்று ஏற்பட்டது. அதெல்லாம் மாறாதுன்னு தான் சொல்லியிருக்கார். அப்படி மாறாதபடியாதான் ஏற்படுத்தி வச்சிருக்கார். இருந்தாலும் சந்தர்ப்ப விசேஷங்களிலே அதையும் கூட மாற்றி பெருமாளுடைய அகட்டித கடனா சாமர்த்தியத்தினாலே அப்படி அந்த பதார்த்தங்களுக்கு இருக்கிற சுபாவங்களை கூட மாற்றி சில சமயங்களிலே உபகரிக்கிறார் என்று. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழம் போனால் பெருமாளுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தை சொன்னால் கடைசியில பேதத்தையும் ஒப்புக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டும். அதனால அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா சொல்லணும்னு பெரியவாள்லாம் எழுதியிருக்காங்க. அப்படி அந்த பாகம் புரியல கடைசியா சாட்சது இல்ல. பேதவாதி என்ன சொல்றான், ஜீவனும் பரமாத்மாவும் பேதம் உண்டா அபேதம் உண்டா அப்படின்னா சில பேர் பேதம் உண்டுங்கிறா, சில பேர் அபேதம் தான் அப்படிங்கிறா. சண்டை போட்டுக்கிறீங்களே அதெல்லாம் எதுக்கு? ரெண்டையும் தான் ஒத்துன்னு போயிட்டா போச்சு. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பின்னர்கள், அதே சமயத்துல அபின்னர்கள் என்று. என்னன்னு கேட்டா பெருமாளுக்கு ஒரு அகட்டித கடனா சாமர்த்தியம் இருக்கு. இருக்கிற இயல்பெல்லாம் மாத்தி வைக்க முடியும். அதனால அவனுடைய சாமர்த்தியத்தினால பேதமும் உண்டு அபேதமும் உண்டு என்று சொல்லிடலாமே அப்படின்ட்டு அதை நம்ம ஒத்துக்கிறது இல்லை. நம்ம சொல்றோம் அகடித கடனா சாமர்த்தியம்னா இந்த மாதிரி ஒண்ணுக்கு விரோதமானது ரெண்டும் ஒரே சமயத்துல ஒரே காலத்துல இருக்கிறது அப்படி எல்லாம் பண்றதுக்கு போய் பேர் கிடையாது அப்படின்னு நம்ம அதை மறுக்கிறோம். அதனால இந்த இடத்துலயும் அக்னிக்கே உஷ்ணத்துவத்தை மாத்திடுறார் அவர். அவருக்கு அகடித கடனா சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்லச்ச அந்த ஒரு வியவஸ்தைக்குள்ள நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு.